வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப மிக பிரபல்யமாக இருந்தது அதிமுகவில், எடப்பாடி அணி பிரிவில். அப்புறம் இந்த பக்கம் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில் இரட்டை தலைமை, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதிமுகவை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தார். அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பொதுக்குழுவை கூட்டினாங்க மாநகரத்தில். அப்புறம் வாட்டர் பாட்டிலில் பன்னீர் செல்வத்தை அடித்தார்கள். அப்புறம் அது மிகப்பெரிய பிரளயமாக வெடித்து அப்புறம் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்து இன்னைக்கு எடப்பாடி கையில வந்து அதிமுகவினுடைய அந்த பிரிவு இருக்கு. எப்படி இருந்தாலுமே சரி, கடைசியில் வந்து கோர்ட்டின் முடிவுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தை வந்து எடப்பாடிக்கு கொடுத்து, மற்றபடி வந்து அப்படியே ஆட்சி முறை மற்ற அந்த அதிகாரம்லாம் அப்படியே போயிட்டு எடப்பாடி கையில். எல்லாமே வந்து காரணம் பாஜகவின் வெளிப்பாடு அப்படிங்கிறது அன்னைக்கே தெரியும். இன்னைக்கு அதே தான். எடப்பாடி வந்து 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார்னா அதுக்கு மெயின் வந்து பாஜக தான் காரணம். அது ஊரறிந்த உண்மை. என்னைக்கு இல்லை டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு காலத்தின் கட்டாயமாக எப்படியாவது ஜெயலலிதாவுக்கு பின்னால் நம்ம ஆட்சியில் அவன் உட்கார வேண்டும், முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார் யாரு? எடப்பாடி. அப்பவே வந்து பலவிதமான பிரிவுகள், என்னடா அது நம்ம இந்த அளவுக்கு இருந்து வெளிப்படல. ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு, டிடியோட நிலைப்பாடு, சசிகலாவுடைய நிலைப்பாடு, மற்றபடி வந்து நாம ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண சொல்லி போட்டு அவர் ஒரு சத்தியாகிரகம் பண்ணார். தர்ம யுத்தம் சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அதன் அடிப்படையில் அப்படியே போகக்கூடிய சமயத்துல அதுக்கு முன்னாலே சசிகலா அம்மையார் வந்து அவங்க சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு விட்டார். போகும்போது செட் பண்ணிட்டு போறாரு. எடப்பாடியை வந்து செட் பண்ணிட்டு போறாரு. நம்ம வந்தது பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவருக்கு நினப்பு. வந்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது எடப்பாடி எப்படிப்பட்ட துரோகி அப்படிங்கிறது. கரெக்டா பிடிச்சாரு. 4.5 வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தாரு. எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடு என்னங்கிறது சசிகலாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஓபிஎஸ் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்தார் ஏதோ ஒரு வகையில், ஒருங்கிணைப்பாளர், தொண்டு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அப்படியே ஒட்டி காலத்தை போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அதுலயும் மிகப்பெரிய ஒரு வேட்டு, ஒற்றை தலைமை வேணும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்புறம் அதுலயும் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பொதுக்குழுவை கூட்டி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 2000 சில்லற பேருடைய ஆதரவு வெளிப்பாடா இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையத்தின் ஒரு வெளிப்பாடாக எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளிவரலாம். போட்டிருக்கக்கூடிய அனைத்து கேஸ்லையும் என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போகிறது, கோர்ட்டின் முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு எடப்பாடி வந்து பொதுச் செயலாளர் எழுதிட்டு இருக்காரு அதிமுக பிரிவுக்கு. அவ்வளவுதான். மற்றபடி அவரை வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை வந்து வருங்காலங்கள்ல தெரியும் கட்டாயமாக. அதுக்கிடையில இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம். என்னதான் இருந்தாலும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, நம்ம ஒரு குற்றம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இன்னொருத்தர் குற்றம் செய்வாங்க இல்லையா? எப்படித்தான் ஒரு நீதியை செய்தாலுமே சரி, ஆமா ஏதோ ஒரு தவறு வந்துடுது. ஆமா, அதன் அடிப்படையில வந்து நம்பிக்கை துரோகிகள் எவ்வாறு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் எடப்பாடி. இன்னைக்கு அவருக்கே துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடித்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. என்னைக்கடா ஜூன் 4ஆம் தேதி வரும், அதிமுகவோட உண்மையான நிலைப்பாடு தெரியும். அது அடிப்படையில சுக்கலா இப்பவே 4-5 சுக்கலா இருக்கு. இருந்தாலும் எடப்பாடி அது ஒரு சைடியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் உடைக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். சசிகலா, ஓபிஎஸ், மற்றபடி வேலுமணி குரூப் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சசிகலா அது நார்மல், முடிஞ்சு போச்சு.
ஓபிஎஸும் அது பாஜகவுடைய ஆதரவு. இப்போ வந்து புதுசா வந்து வேலுமணி வந்து பப்ளிக்கா வெளியே வந்திருக்கிறார். புதுசு கிடையாது, ஆரம்பத்துல இருந்தவர் தான். மறைமுகமாக இருந்தவர் இன்னைக்கு பப்ளிக்கா வந்திருக்கிறார். ஆமா, 3 பேருமே ஒன்றாக சேர்ந்து அதிமுகவை, எடப்பாடி பிரிவை சிதைக்க வேண்டும். அவர் எப்படி சொன்னாரு, ஒற்றை தலைமை வேண்டும் சொல்லிப்போம். அதே மாதிரி நாங்க ஒற்றை தலைமை, நாங்க வர போறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அந்த ஒரு வெளிப்பாடு. இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடிய சமயத்துல செங்கோட்டையன், ஜெயக்குமார், KP முனுசாமி, CV சண்முகம், இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை பண்ண போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாருங்க, எடப்பாடியினுடைய அதிமுக பிரிவு எந்த அளவுக்கு சிதைந்து சின்னாபின்னமாக போகிறது அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அந்த முடிவு ஜூன் 4க்கு பின்னால கட்டாயமாக இருக்கு. எல்லாமே பாஜகவுடைய ஏற்பாடு தான். எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆமா, கூட்டணிக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அமித்ஷாவும் சொல்லி பார்த்தாரு. மற்றபடி வந்து மோடி வந்து தூது விட்டாரு. மோடி போன் அடிக்கிறாரு, எடப்பாடி எடுக்கவே இல்லைன்னா அப்புறம் என்ன, எப்படி இருக்கும் நிலைமை? கட்டாயமாக எதிர்ப்பின் வெளிப்பாடு தானே. அதனால அதிமுக அப்படிங்கிற ஒரு அந்த 4 பேரை எழுத்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பாஜக அவர்கள் நிலைப்பாடு. ஆமா, கட்டாயம். இந்த போல இதுல இன்னொரு விஷயமும் போயிட்டு அண்ணாமலையோட வெளிப்பாடு. அண்ணாமலை அன்னைக்கே வந்து திட்டம் போட்டார், அதிமுகவை இல்லாமல் செய்ய வேண்டும் சொல்லி போட்டு அங்க இருக்கக்கூடிய பல விஐபிஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு வந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அது உஷாராகி என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு எம்ஜிஆரை அப்படி பேசினார், அண்ணாவை இப்படி பேசினார், பெரியாரை தாக்கி பேசான்னு போட்டு டக்குன்னு அந்த கூட்டணியை விட்டு நேக்கா கரெக்டா விலகுனாங்க எடப்பாடி பிரிவு. அதுதான் உண்மையான காரணம். எம்ஜிஆரை பேசின உடனே எடப்பாடிக்கு ரோசம் வந்து விட்டது எதன் காரணம்? ஜெயலலிதா அம்மையாரை பேசுறோம்னா ரோசம் எந்த காரணம்? அதிமுக தொண்டர்கள் துள்ளினார்கள், குதித்தார்கள். அதான் உண்மையான வெளிப்பாடு. இவர்களின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா அரசியல். இப்படியே விட்டுக்கிட்டு போனோம்னா அப்புறம் அண்ணாமலை வந்து அதிமுக இல்லாமல் பண்ணி விடுவார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தக்கூடிய சமயத்துல கரெக்டா டக் அவுட் பண்ணி கூட்டணியை விட்டு விலகுனாங்க. விலகுனதுல இருந்து பிடித்த சனிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு. அது அண்ணாமலை என்ற முதல் சனி. அவர் மூலமாக வரக்கூடிய சமயத்துல அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அதை விட்டு விலகக்கூடிய சமயத்துல சரி ஏதோ ஒரு வகையில நம்ம கூட்டணியா சேர்ந்து ஒரு தேர்தலை சந்தித்து விடலாம் சொல்லிப்பட்டு ஒரு சமாதானத்தை வெளிப்பாடா பார்த்துலாம் சொல்லிட்டு அமித்ஷா, மோடிலாம் ரொம்ப திட்டம் போட்டாங்க. இதுல குறிப்பா அமித்ஷா போட்ட திட்டம் கடைசி வரைக்கும் வெற்றி அடையவே இல்லை. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துட்டார். என்ன இருந்தாலும் சரி, ஆமா நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம். காரணம் கேட்டா எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும். உங்களால சிறுபான்மை ஓட்டு சிதறி போச்சு, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போட்டு அவங்க மேல பழிய போட்டு எப்படியோ ஒரு வகையில தப்பித்து கொண்டு இது வரைக்கும் வந்தாச்சு. இனிமேல் வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா எழுந்திருக்கு. அதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதுல மெயின் வந்து செங்கோட்டையன், ஜெயக்குமார், KP முனுசாமி, CV சண்முகம், இந்த 4 கோஷ்டியை சேர்ந்து எடப்பாடியின் தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிமுக பிரிவை எவ்வாறு உடைப்பது, சிதைப்பது, எல்லாமே பாஜகவின் வெளிப்பாடு தான். ஆமா, அவருடைய தனிப்பட்ட ஒரு நிலைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஆல்ரெடி சசிகலா, OPS, மற்றபடி வேலுமணி கான்செப்ட் ஆல்ரெடி இவங்களும் சேர்ந்து வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கும். என்ன காரணம்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்க வந்து சரியான இதுல வேட்பாளர் நிறுத்தவில்லை, சரியா அமௌண்ட்டுக்கு செலவு பண்ணல, மற்றபடி எந்த வகையில ஆதரவு தரவில்லை. அதெல்லாம் ஒரு வகையில உண்மைதான். எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பிளான் போட்டாரு. ஆமா, எல்லாம் அவங்க செலவு தான் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தாரு. அப்புறம் பணக்கார வேட்பாளராக பிடிப்பான்னு சொல்லி அது ஒரு வகையில பிடிச்சி போட்டாரு. அந்த வேட்பாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் அதிமுக பிரமுகருக்கு சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருந்து. அப்படிங்கிறப்ப எப்படி 2 பேரும் ஒட்டி உறவாடி செயல்பட முடியும்? அதன் அடிப்படையில இன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமா வேட்பாளரோட சேர்ந்து இருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகரும் சேர்ந்து கலந்தாதான் அந்த தேர்தல் ஜெயிக்கும். அந்த வகையில வந்து எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்து விட்டார். அந்த வகையில வந்து எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டாருங்கிறது செங்கோட்டையன், ஜெயக்குமார், KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. மற்றபடி அமௌண்ட் டப்பு தரல. தந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து பிரிச்சு லபக்கு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் போகவே இல்லையே.
அதனால வந்து எதிர்பார்த்த அமௌண்ட்டை வந்து எடப்பாடி தரவில்லை. முதலெல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் சரி, டக்குன்னு பார்ப்பாங்க, என்னப்பா அமௌண்ட் இல்லையே, எந்த புடிஞ்சு கூட ஒரு பெட்டியை கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அது மாதிரி ஏகப்பட்ட பேர் பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க. இவர் அப்படி இல்லை, ஆரம்பத்திலே சொல்லிட்டு 5 பைசா தரமாட்டேன், நீங்க தான் செலவு பண்ணணும். அப்புறம் இடையில மனம் மாறி ஏதோ கொஞ்சம் கொடுத்ததாக ஒரு தகவல், அந்த கொடுத்ததையும் வந்து இவங்க அமுத்திட்டாங்க அதிமுக. ஆமா, நாம போட்டு அமுத்திட்டாங்க. கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் போனா தான் போஸ்டர் ஒட்டுவான். அவன் போஸ்டர் ஒட்டினா தான் ஓட்டு விழுவான். அவன் போய் ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் இருக்கக்கூடிய அமௌண்ட் 500 1000 கொடுத்தா தான் ஓட்டு விழுவான். ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி ஓட்டு விழுகும்? அது கூட எடப்பாடியினுடைய திட்டத்தின் தோல்வியின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம் சொல்லி அவர் கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட அதிமுக தலைவருடைய பேச்சை ஜெயக்குமார், செங்கோட்டையன், KP முனுசாமி, CV சண்முகம், மற்றபடி வேலுமணியினுடைய பேச்சையெல்லாம் எடப்பாடி கேட்கவில்லை. அவர் விருப்பத்துக்கு வேட்பாடு நிறுத்திக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய எடப்பாடி பிரிவு இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டு எனக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இந்த 4 பேருமே கூட்டணியாக சேர்ந்து அதிமுகவை கைப்பற்றி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட ஆல்ரெடி சசிகலா, OPS, வேலுமணி ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஃபுல்லா பாஜக, இவர்களுக்கு சைடு சப்போர்ட்டா வந்து மெயின்ல வந்து செங்கோட்டையன். மற்றபடி ஜெயக்குமார் எதிராக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல். எப்படியோ நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த தேர்தல் ரிசல்ட் வந்து ஜூன் 4க்கு மேல வந்துடும். வந்ததுக்கு பின்னால அதிமுக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் சொன்னார்ல எடப்பாடி ஒற்றை தலைமை அப்படின்னு சொன்னார்ல. இப்ப இவங்க அதை எடுக்க போறாங்க. செங்கோட்டையனும் ஜெயக்குமாரும் KP முனுசாமியும் CV சண்முகம் எடுக்க போறாங்க. பாஜக சார்பா சசிகலாவும் OPS வேலுமணி அவங்க எடுக்க போறாங்க. ஆமா, சசிகலா மேல ஆல்ரெடி புள்ளி வச்சாச்சு. எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையிலையும் ஒரு ஆதரவான ஒரு பேச்சுக்கு போயாச்சு. அதுக்கு வந்து எடப்பாடி பணிந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சசிகலா அம்மையாரை வந்து ஒரு வேட்பாளர் விண்ணப்பத்தை வந்து வெளியிட்டார். ஆமா, தன்னுடைய சமூக வலைத்தளத்துல போயஸ் கார்டன் அட்ரஸ்ல யார் யார் என்ன எப்படிப்பா இருக்கிறீங்க, இங்கே இருக்கீங்க, எல்லாம் உங்களுடைய பேரை எழுதுங்க, இப்ப என்ன பொறுப்புல இருக்கிறீங்க 2017 என்ன பொறுப்புல இருந்தீங்க, அதையெல்லாம் எனக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற வகையில் அது கொஞ்சம் நஞ்சு போச்சு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இல்லை. இருந்தாலும் சசிகலா வந்து விடுவதாக இல்லை. இன்னைக்கே அவர் பொதுச் செயலாளர் அப்படிதான் போட்டுட்டு இருக்கிறார். பல விஷயத்துல பார்த்தீங்கன்னா பேனர்ல பார்த்தா பொதுச் செயலாளர் தான் போட்டிருப்பாங்க. பொதுச் செயலாளர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொன்னாலுமே கூட, செல்லாது என்று சொன்னாலுமே கூட, அவர் தனிப்பட்ட வகையில வந்து பொதுச் செயலாளர் தான் போட்டுட்டு இருக்கிறார். அப்ப என்ன ஆக போகுது? கட்டாயம் அவரும் வந்து அதிமுகவுக்கு வேட்டு வைக்க போறாரு அப்படிங்கிற கான்செப்ட். இது இப்போ புதுசா ஒரு கூட்டணி, செங்கோட்டையன், ஜெயக்குமார், KP முனுசாமி, CV சண்முகம், இந்த 3 பேரும் செங்கோட்டையின் தலைமையில செயல்பட போகிறார்கள். கட்டாயமாவது அதிமுக 2ஆக 3ஆக ஆல்ரெடி செதஞ்சாச்சு 4ஆ. OPS சொன்ன மாதிரி நாங்க 5ஆக சேர்ந்து விட்டு சொன்னாரு. இப்ப இவங்களும் சேர்ந்து 7 8ஆ சேர்ந்துட வேண்டியதுதான். அப்ப இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகும்? கட்டாயம் அதிமுக அப்படிங்கிறது A1 T1 M1 K1 முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 4. ஆமா, அதிமுகங்கிறது 4ஆ பிரிஞ்சிருக்கு. அந்த அதிமுக அப்படி எழுத்தி 4ஆ பிரிச்சுட்டான்னு வச்சுக்க, ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்க வேண்டியதான். அம்மா கழகம், திராவிடர் ஏதோ ஒரு கழகம், அப்புறம் அது ஒண்ணு, அப்புறம் ஏதோ ஒரு கழகம் வச்சுக்க வேண்டியதான். இப்படி ஆளுக்கு பிரித்து மேயக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நாடாளுமன்ற அந்த ரிசல்ட்டுக்கு பின்னால கட்டாயம் அதிமுக நிலைப்பாடு எடப்பாடி பேர் இருக்கும் என்ற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. பார்ப்போம். எப்படி இருந்தாலுமே சரி, எந்த ஒரு விஷயம் நடக்கும் போது கட்டாயமாக சர்வ நிச்சயம். இருந்தாலுமே கூட எடப்பாடி வகையில கூட ஒரு நம்பிக்கை இல்லாத போக்கு வந்தாச்சு. அவரே வந்து பல மாவட்ட செயலாளர் மாற்றக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு போக்கு வந்தாச்சு. என்னைக்குடா தேர்தல் அந்த முடிவு வரும் அப்படின்னு காத்துட்டு தான் இருக்கிறார். அதுலயும் வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுக மாற்றம். அந்த மாற்றத்தின் வெளிப்பாடாக செங்கோட்டையன், ஜெயக்குமார், KP முனுசாமி, CV சண்முகம் எல்லாம் போர்க்கொடி தூக்குவார்கள்.
எதிர்த்து போராட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து பார்ப்போம் வரும் காலங்கள்ல அதிமுகவினுடைய ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு சின்னாபின்னமாக போகிறதா, இல்லை ஏதோ ஒரு வகையிலும் டோட்டலா ஃபர்ஸ்ட் பாஜக திட்டம் போட்டாங்க பாருங்க, அப்ப எல்லாரும் ஒன்னா சேருங்கப்பா, முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டா நாங்களும் பாஜக கூட்டணி வந்துடுறோம். உங்க தலைமையில இருக்கட்டும், அதை பத்திலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல எல்லாம் ஒன்னா சேருங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, மற்றபடி எடப்பாடி எல்லாம் 4 பேரும் 5 பேர் 4 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க. ஆமா, அதிமுக முடிஞ்சு போச்சு. ஆமா, அதை வந்து இன்னும் மீண்டும் கொண்டு வர போகிறார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் வரும் காலங்களை வந்து அதிமுகவும் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஆமா, ஒன்று வழியை கொடுக்கும், இல்லாவிட்டால் அதிமுகவினுடைய எதிர்காலத்தின் வழி என்பதை காட்டும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.